அனைவருக்கும் வணக்கம். கணக்கே வராது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்ன மாடல் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டுகள் மற்றும் மாதங்கள் கலந்த மொத்த தொகை கொடுத்து வட்டி வீதம் காணுதல் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து 2 ஆண்டுகள் 3 மாத காலம் அப்படிங்கும்போது நெறைய பேருக்கு வந்து பயம் வரும். நான் எளிமையா வந்து சொல்றேன். இது வந்து கணக்கு வராதுங்கிறவங்களுக்கு தான். வருங்கிறவங்க ப்ரொசீஜர் படி பண்ணுங்க. அசல் ரூ. 48,000 ஆனது 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக ரூ. 55,560 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காண்க. இது என்ன பண்ணுங்க, அப்படியே இந்த வேல்யூவை ரவுண்ட் ஆக்கிருங்க. 55,000 இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிப்போம். லெஸ் பண்ணிட்டோம்னா 7,000 இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி தொகை. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 48,000 இருக்கு இல்லையா, இதை வந்து பாதி ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு வரும்? 24,000 வரும். இது வந்து 50%. பாதிங்கையில் 50%. இதில் 25% அப்படின்னா இதில் பாதி. அப்போ 12,000ங்கிறது எவ்வளவு? 25%. திரும்ப இதில் பாதி வந்து 6,000. இது எத்தனை சதவீதம்னா 12.5% வருதா? இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 7,000. அப்போ இந்த 6,000த்தை விட ஒரு 1,000 ரூபா கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ அந்த சதவீதம் எவ்வளவு இருக்கணும்னா, அந்த 12.5%த்தை விட எவ்வளவு கூட இருக்கு? 1,000 ரூபாய்கையில் 1 or 2% கூட இருக்கும். அப்போ எவ்வளவு இருக்கும்னா 13 or 14% இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஷனுக்கு போகலாம். இந்த ஆண்டு இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த வட்டி வீதத்தோட பெருக்கும். 5% இருக்கா, இப்போ 2 10%. இது எவ்வளவு? 2 12%. இது வந்து 14%. இது 16%. இப்போ நான் என்ன சொன்னேன்? 13 அல்லது 14% இருக்கும் விடை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது 10%களை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இது பாருங்க 12%களை இதையும் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இது வந்து 16% அதிகமா இருக்கு, இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ நம்ம சொன்னது மாதிரி அதே கால்குலேஷன் 14% இதுதான் அமையுது. அப்போ விடை வந்து 7%ங்கிறது தான் விடை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.